நீங்க மெலிவா இருக்கீங்களா, மாஸ் கெய்னர் எடுங்க. ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா, மாஸ் கெய்னர் எடுங்க. இப்படி ஜிம்ல இருக்கிற அதிகளவான கோச்சஸ் மாதிரி எடுக்க செல்ற ஒரு சப்ளிமெண்ட் தான் மாஸ் கெய்னர். ஆனா நம்ம அந்த மாஸ் கெய்னர் என்னன்றே தெரியாம எடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் மாஸ் கெய்னர் என்ன, அது என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண மட்டும் பார்ப்பேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முதல் இப்படி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தர என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் கெய்னர் என்னன்னு சொன்னா உங்களோட வெயிட் கெயின் பண்ற அல்லது மசில் கெயின் பண்ற ஒரு சப்ளிமெண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஹை கலோரிஸ் இருக்கு, அதே மாதிரி கார்ப்ஸ் இருக்கு, அதே மாதிரி புரோட்டீன் இருக்கு. ஸோ எல்லாம் அடங்கிய ஒரு சப்ளிமெண்ட். சரி, மாஸ் கெய்னர் யாரெல்லாம் எடுக்கலாம், என்ன பர்பஸுக்கு எடுக்காங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப என்னால எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் பண்ணதில்லை என்று சொல்ற ஆட்கள் மாஸ் கெய்னர் எடுப்பாங்க. இல்லாட்டி சில ஆட்கள் அவங்களுக்கு கலோரி சர்ப்ளஸ்ல சாப்பிடணும், ஆனா அவங்களுக்கு கூடிய சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் திரட்டுது என்று சொல்ற ஆட்கள் மாஸ் கெய்னர் எடுப்பாங்க. சரி, மாஸ் கெய்னர் எடுக்கிறதால என்ன நடக்கும்? உங்களோட வெயிட் கெயின் ப்ரோசஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடிய கெலோரி சர்ப்ளஸையும் ரீச் பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த கெலோரிஸ் இந்த ப்ரோட்டீன் எல்லாத்தையும் நான் நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்கலாமான்னு சொல்லி. தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அப்போ நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்க இல்லாத ஆட்களுக்காகத்தான் இந்த சப்ளிமெண்ட். இதுதான் ஒன்று சொல்கிறேன் டியர்ஸ், நீங்கள் என்னதான் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் ப்ராப்பர் ஒர்க் அவுட், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாட்டி உங்களோட கோல் அடி வாங்கும். அதால் கான்சிடென்சி ஆயிருங்க டியர்ஸ். நன்றி.